ஹாய் மக்களே! நம்ம இன்னைக்கு அண்ணாமலை குடும்பம் எபிசோடு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, வான்மதி வந்து அவங்க மாமியார் இருக்காங்கல்ல, கௌதமோட அம்மா, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கா. அத்தை மன்னிச்சிடுங்க, நான் பூஜையில் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். இனிமேல் மூத்த மருமகளாக நான் என்ன இந்த குடும்பத்தில் வந்து நல்லது செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். பூஜையில் என்னால் உங்களுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடுச்சு. இனிமேல் நான் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து தரேன். இனிமேல் நான் ஒழுங்காக பூஜையெல்லாம் செய்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் வந்து என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வந்து மாடனாக வளர்ந்த பொண்ணு. நான் கூட்டு குடும்பத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது. இனிமேல் கூட்டு குடும்பத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்ட்டு அவங்க மாமியாரும், சரிம்மா நீ இது வரைக்கும் எப்படி இருந்தியோ தெரியாது. இனிமேல் நம்ம குடும்பம் வந்து கூட்டு குடும்பம். அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னை மாற்றிக்கிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து நாங்கள் வந்து 2 பேருமே, அண்ணாமலையும் நானுமே வேறு குடும்பத்துலேருந்து தான் வந்தோம். இந்த குடும்பத்தை உடையாமல் பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி நீனும் வெண்ணிலாவும் இந்த குடும்பத்தை உடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அண்ணாமலையும் அங்கே வராங்க. வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது மாதிரி வந்து வான்மதி தாம்மா மன்னிப்பு கேட்டு போகிறா. நேத்தி வந்து இன்னைக்கு காலைல பூஜையில் வந்து தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அவள் வந்து நம்ம வெண்ணிலா போலவே இவ்வளோ நல்ல பொண்ணு தாம்மா, ரொம்ப நல்லவ. நம்ம வெண்ணிலாவை நீ எப்படி இருக்குன்னு நினச்சியோ அது மாதிரி வெண்ணிலா நம்ம கிடச்சியா, அதே மாதிரி வான்மதியும் நல்ல பொண்ணு தாம்மா அப்படின்னு சொல்கிறா. இவன் மனசுக்குள்ளே அண்ணாமலைக்கு தெரியும்ல வான்மதியை பற்றி, வான்மதி எப்படிப்பட்டவ அப்படின்ட்டு, இந்த குடும்பத்தை பிரிக்க தான் வந்திருக்கான்னு தெரியும்ல. அதனால் அக்கா அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு போல, அவங்கள ஏமாற்றிட்டு போகிறா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு போகிறாங்க 2 பேரும். அதுக்கு அடுத்தது இவ வந்து வான்மதி போய் டைனிங் டேபிளுக்கு நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து வெண்ணிலா சாப்பாடெலாம் செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கா. உடனே யோசிச்சிட்ருக்கா, நீங்கள் வந்து இந்த குடும்பம் உடையாமல் அண்ணாமலை வந்து குடும்பம் உடையாமல் இருக்குன்னு தானே நினைக்கிறா. இந்த குடும்பத்தில் நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து சாப்பிட்றது தானே வந்து ஒத்துமை நினைக்கிறீங்க. அதை முதல்ல நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வான்மதி அவங்க வீட்டுக்கார் வராரு கௌதம் வெளியில் ரூம்லேருந்து. அதை அவரை பார்த்துட்டு நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கு பசிக்கலைன்னு சொல்கிறாரு. உடனே இவர் வந்து காலையிலேருந்து நீங்கள் பூஜையில் சாப்பிடாமே இருந்திருக்கீங்க, ரொம்ப பசிக்கும். நம்ம ரூம்குள்ளே தானே ஃப்ரெண்ட்ஸு, வெளியில் நம்ம உங்கள் பொண்டாட்டி தானே, நான் சொல்கிறேன்ல நீங்கள் கேளுங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அவனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறான். அப்போதைக்கு அவங்க அம்மா கௌதம் அம்மா வந்துடுறாங்க. கௌதம் அம்மா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம், நாங்கள் தனித்தனியாக சாப்பிட மாட்டோம். நீ எதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து தனியாக யாருமே சாப்பிட்டதே கிடையாது. நீ என்னென்னா இப்போ கௌதம் மட்டும் கூப்பிட்டு சாப்பாடு போடுற, அதெல்லாம் தப்பு. நாங்கள் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம். சாப்பாட்டு விஷயத்தில் கூட ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். ஒத்துமையாக நாங்கள் இருக்கிற எங்கள் வீட்டில் நீ ஏன் இப்படி பண்ணுறன்னா, பசிச்சா சாப்பிட வேண்டியதுதானே, யார் எப்போ சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்குறா அவ. இல்லை நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் அப்படி தான் இருந்திருக்கோம், இனிமேலும் அப்படி தான் இருக்கணும்னு அப்படின்னு வான்மதியோட மாமியார் சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக ஒருத்தவங்க வந்து விட்டுக்காமல் நாங்கள் வந்து ஒன்றா தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வயிறு வேறு இருந்தாலும் நாங்கள் வந்து மனசால் ஒன்றா தான் இருக்கோம். அதனால் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து சாப்பாட்டு விஷயத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே சரி, ஒன்றா தான் நாங்கள் ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க சாப்பிட மாட்டோம். ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எங்களுக்கு மனசில் வந்து கஷ்டமாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கூட ஒத்துமையாக நாங்கள் இருக்கிறது தான் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறா அவளுக்கு. இவெல்லாம் கேட்டுட்டு நக்கலாக அப்படியே பார்க்குறா. அதுக்கப்புறம் நம்ம வருண் வந்து சாராவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபோன் பண்ணவும் சாரா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே சாராவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாராவோட நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னா, நீங்கள் வந்து சாரா கெடுதல் பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணிப்பீங்க. சாரா எப்படி போனால் என்னன்னு தானே இதுமாரி பண்ணீங்க. அவள் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஃபோன் பண்ணுறீங்களா? இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. சாரா விஷயமா வந்து எனக்கு இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்க, சாராவை பற்றி கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. அடுத்தது அண்ணாமலை சாப்பிட எல்லாரையும் கூப்பிடுறாங்க. போய் இவளும் வந்து வெண்ணிலாவும்
போய் வருணை சாப்பிட போய் கூப்பிட்றா. அப்போதைக்கு அவர் திட்டுறாரு, இது மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எனக்கு வந்து சாராவை நீ என்கிட்ட பிரிச்சுட்ட, இந்த குடும்பத்தில் வந்து நீ வந்து ஏன் வந்தேன்னு இருக்கு, என்னை பிடிக்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இருந்தாலும் உன்னை மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு சாரா தான் என்னோட எனக்கு மனசில் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அது பேசிகிட்டே இருக்கும்போது வருணோட தங்கச்சி வந்து அண்ணன் வாங்க சாப்பிட, அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே 2 பேரும் போகிறாங்க. எல்லாரும் வந்து வெண்ணிலா சாப்பாடு நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து இவன் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கான். ஏன் நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் நல்லா இருக்குன்னு, பொண்டாட்டி சமைச்சது எதுவுமே சொல்லாமல் இருக்க, நீ தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நல்லா இருக்கு வெண்ணிலா அப்படின்னு சும்மாச்சுக்கு சொல்லிட்டு எனக்கு போதும் சாப்பாடுன்னு ஏஞ்சி வெளில வரான். வருண் ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வந்து இவ கேட்க ரூமுக்கு வரா. அப்போ என்ன வாந்தி எடுத்துகிட்ருக்கான் இவன், அந்த சத்தம் கேட்குது. என்னாச்சு, ஏன் வாந்தி எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீ எப்படி எனக்கு ஆகாதோ அது மாதிரி உன் சாப்பாடும் எனக்கு ஆகாது, பிடிச்சவங்க வந்து கொடுத்தா விஷம் கூட அமிர்தமாக இருக்கும், ஆனால் நீ எனக்கு பிடிக்காதவ, நீ எனக்கு அமிர்தமே கொடுத்தாலும் அது எனக்கு விஷம்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளை வந்து அழுவ வைக்கிறான். அவள் அழுதுட்ருக்கா. நீ வந்து அழுகுறது எல்லாமே வந்து நாடகம், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணி இந்த வசதியான வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறதுக்காக என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ வந்து இந்த வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கலாமே தவிர என்னோட பொண்டாட்டியா என் மனசில் என்றைக்குமே நீ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போதைக்கு வெளியில் நடந்து வந்துட்டுருக்காரு கௌதம். இவரை பார்த்துட்டு, நீ வந்து ஏன்டா வந்து வெண்ணிலா மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணுற, வெண்ணிலா ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு வந்து நீ உனக்கு வாழ்க்கை துணையாக கிடச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீ வந்து எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், நீ வந்து என்னை வந்து சாராவை வந்து கொலை பண்ணிடுவேன் மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன், நானும் தாலி கட்டிட்டேன், ஆனால் மற்றதெல்லாம் இதே மாதிரி நீ மிரட்டியே பண்ணிடணும்னு நினைக்காத, இன்றைக்கே மனசில் சாரா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கௌதம் சொல்கிறாரு, சாரா நீ நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு கிடையாது, அவள் சும்மா தான் உன்னை வந்து லவ் பண்ணுறான்னு நடிச்சிட்டு இருந்திருக்கா, அவள் உண்மையாக நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து சாராவை கடத்தி வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நான் போட்டு முடிச்சு கிடையாது, கடவுள் போட்ட முடிச்சு, என்னைக்கா இருந்தாலும் அது வந்து நல்லபடியாக தான் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.